விழாவில் முதலாவதாக விளையாட்டுத் துறையில் சாதனையாளர் விருதை பெறவிருப்பவர் மட்டைப்பந்தில் கோட்டை கட்டும் மைதான நுணுக்கவியல்காரன், பட்டை தீட்டி இளஞ்சிங்கங்களை படை சேர்த்த அசாத்திய சூரன், மட்டையே கதை என கொண்ட தடக்கை வீமன், மதராசை தனதென கொண்ட இடக்கை சோமன். யார் இந்த ராமன்? அவரை பற்றிய ஒரு சிறு சரித்திரம் இதோ ஒளிச்சித்திரமாக. வீச்சு ஒன்றே பேச்சென கொள்ளும் இடக்கை வீச்சாளர், முச்சதமடித்து தமிழக அணியின் தலை நிமிர்த்திய தீரர், களமாடும் வீரர்களுக்கு கசடர கற்பிக்கும் பயிற்சியாளர், விளையாட்டு திருமிகு WV ராமன். மட்டை வீச்சு அல்லது பந்து வீச்சு என்று வந்துவிட்டால் இலக்கை அடைய இடக்கையால் விந்தை செய்யும் முதல் நிலை ஆட்டக்காரர் ஊர்கேரி வெங்கட்ராமன். இளமையிலேயே கிரிக்கெட் கிறுக்குடன் பந்து வீச்சை முழுமூச்சாய் கொண்டும் படிப்படியாக மட்டை வீச்சிலும் தன்னை பட்டை தீட்டிக் கொண்டார். தமிழக அணிக்காக 7939 ஓட்டங்களை எடுத்து ஆடுகளத்தில் இவர் நடத்திய ராஜபாட்டையை இந்திய கிரிக்கெட் உலகம் மறக்காது. கோவாவுக்கு எதிராக முச்சதம் அடித்து மூச்சு திணற வைத்தார். 1988-89 ஆண்டு ஒரே பருவத்தில் 1018 ஓட்டங்களை எடுத்து ருசி மோடியின் 44 ஆண்டு கால சாதனையை முறியடித்தார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதல் ஆட்டத்திலேயே தொடக்க ஆட்டக்காரர், முதல் ஓவரிலேயே விக்கெட் மற்றும் 83 ஓட்டங்கள் என்று ஜேபாக்கத்தில் தொடங்கிய முதல் பன்னாட்டு கிரிக்கெட் போட்டி சிறப்பு பெற்றது. தென்னாப்பிரிக்க மண்ணில் அவர்களுக்கு எதிராக சதம் எடுத்து சாதித்த முதல் வீரர் நமது ராமன். 11 5 நாள் போட்டி, 27 ஒரு நாள் போட்டி என்று சாதனை படைத்த WV ராமன் ஓய்வுக்கு பின்னரும் பயிற்சியாளராய் அவதாரம் எடுத்தார். கிரிக்கெட் ஆட்டத்தின் குறுக்குவெட்டு குணங்களை அடுத்த தலைமுறையினருக்கு எளிதாக கடத்த அறிவியல் பார்வை கொண்ட பயிற்சியாளராய் மாறினார். இவரது புதிய அணுகுமுறை இந்திய பெண்கள் அணி மற்றும் இந்திய பிரீமியர் லீக் அணிகளின் கூர்திறனை தீட்ட உதவியது. Everything related to sport and obviously more about cricket. Keep their eyes on the ball all the time. That's it. It's just basically a game where you see the ball. மனம் என்ற மைதானத்தில் மட்டைக்கும் பந்துக்குமான உறவு கணங்களை புதுப்பித்தவாறு கிரிக்கெட் பற்றியே சிந்தித்தும் எழுதிக் கொண்டிருக்கும் திருமிகு WV ராமன் அவர்களுக்கு விளையாட்டுக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. விளையாட்டுத்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக ஹாக்கி ஒலிம்பியன் திரு முனீர் சைட் அவர்களையும், இந்திய நாட்டுக்கான மலேசிய தூதர் திருமிகு சரவணகுமார் அவர்களையும், மதுரை பேந்தர்ஸ் கிரிக்கெட் குழுவின் CEO திரு மகேஷ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விளையாட்டுத்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்பதற்காக திருமிகு WV ராமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மதியாவும் குவியும் போதெனில் வெற்றி வசமாகும் நாடு களிக்கோரும் ஆடுகளமாடுவாய், வீரநடை போட்ட ஏறுமுகமாவாய், வீரநடை போட்ட ஏறுமுகமாவாய். இந்த விருது கொடுத்ததுக்கோசரம் நான் உங்களை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். இந்த புதிய தலைமுறை ஊடகம் சரி, அந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி, அதாவது எனக்கு இந்த ஊடகத்தோட முதலே தொடர்பு இருந்திருக்கு. இந்த சேனல் ஆரம்பிச்சப்போ நான் என்னை மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் கூப்பிட்டு கொஞ்சம் கிரிக்கெட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுன்னு கூப்பிட்டுருந்தார். அந்த வழியாக எனக்கு தொடர்பு இருந்திருக்கு. இப்போ எங்களை மாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்கள நீங்கள் கூப்பிட்டு கௌரவிக்கிறீங்க, பாராட்டு நிறைய கொடுக்குறீங்க, அப்புறம் அவார்டும் கொடுக்குறீங்க.
நீங்கள் அது இல்லாமல் இந்த மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரியும், ஒரு பல்கலைக்கழகம் வழியாக நிறைய சாம்பியன்ஸ் நாட்டுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். அதாவது ஆண்ட்ரே அகசி, ஃபார்மர் டென்னிஸ் கிரேட், வந்து ஒரு டெலிவிஷன் சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறது சொன்னார், நான் அந்த மாதிரி நிறைய சாம்பியன்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. எல்லோரும் கேட்டாங்க, அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஆங்கர்லாம், எங்கே அகாடமி ஆரம்பிக்க போகிறீங்கன்னு. அவர் சிரிச்சுன்னே சொன்னார், அகாடமி ஆரம்பிக்க போகிறதில்ல, நிறைய பேரை படிக்க வைக்க போகிறேன் காலேஜ் ஆரம்பித்து. ஸோ அந்த வகையில் நான் சொசைட்டிக்கு நிறைய சாம்பியன்ஸ் கொடுக்க போகிறேன்னு. அதே மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்க சார். கீப் கோயிங், விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அப்புறம் இந்த புதிய தலைமுறையோட குடும்பம், அதான் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ஒத்துமையாக இருக்கீங்க, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வேலை பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி தொடர்ந்து இந்த சேனலை எந்த வகையில் எடுத்துன்னு வந்திருக்கீங்களோ இது தூரம் இன்னும் அதே மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கணும் நீங்கள். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நிச்சயமாக சார், ரொம்ப நன்றி. பெண்கள் அப்படின்ற முறையில் எங்களுக்கு இந்த கேள்வி வருது, நீங்கள் விமென்ஸ் கிரிக்கெட் டீமை பயிற்றுவிச்சிருக்கீங்க, பெண்களை கையாள்வது எப்படி இருந்தது? ரொம்ப சுலபம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தி, அவங்க ஆட்டிடியூடும் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அவங்களுக்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணணும், நிறைய பேர் கொண்டு வரணும் நாட்டுக்குன்ற ஒரு வெறினே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க, ஆட்டிடியூட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு பண்ணினே இருப்பாங்க. அதே இப்போது சில மென்ஸ் டீம் எடுத்திங்கன்னா ஒரு மாநில சைடோ இல்லாட்டா இந்தியன் சைடோ சில சமயம் தளர்ச்சி வரலாம் அவங்களுக்கு, ஏன்னா நிறைய கிரிக்கெட் ஆடுறதுனால. இவங்களுக்கு வந்து இன்னும் ஆடணும்னு, ஏன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கொரோனா வந்தது, அப்போ அவ்வளோ மேட்சஸ் இருக்குல்ல. அது இல்லாமல் உமன்ஸ் கிரிக்கெட் கூட உலக லெவல்லையே அவ்வளோ மேட்சஸ் இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆடுற மேட்செல்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு எப்படியாவது நம்ம வந்து இதை ஒரு கெரியராக ஆக்கணும் அப்படின்ற ஒரு வெறிவு இருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பெண்களும் சரி கிரிக்கெட்டை ஒரு கெரியராக கருதி ஆட ஆரம்பிக்கலாம், அவங்களுக்கு வசதியும் இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் கிரிக்கெட் வந்து எஸ்பெஷலி பெண்கள் கிரிக்கெட் இன்னும் படிப்படியாக மேலே தான் போகுமே தவிர கீழே வராது. கிரிக்கெட் மட்டும் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே இப்போ ஒலிம்பிக்ஸ் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெண்கள் நிறைய மெடல்ஸ் கொண்டு வராங்க. அந்த வகையில் என்கரேஜ்மெண்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்ஸும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து சந்தேகமே கிடையாது. அதாவது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இனிமேல் வந்து ஒரு காலத்தில் என்ன ஆகும்னா நம்ம வந்து ஆண்கள் பெண்கள்னு பார்க்க போகிறதில்ல, ஏன்னா மெடல்ஸ் அவ்வளோ வரப்போகுது எல்லா பக்கத்துலேருந்தும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறேன், உமன் ஆகட்டும் மென் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் நிறைய பெருமையை தேடி கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. You won the bronze medal in 1968 Olympics. You were the goalkeeper. Can you say a few words about the award you have given? Yeah, 1968, of course, we won the bronze. And 2 days back, we won the bronze again. The last time we won, it was a very creditable performance. It's a very creditable performance for the Indian hockey team. It's all the encouragement from you people, the public, the Indian people who have supported the team. And I'm sure the hockey will come back to its old glory. We have been a bit unlucky because in 2020 in Tokyo we got the bronze. Again in 2025 we got the bronze. And next time maybe in Los Angeles, the next 4 years we should be able to get the gold. And I must say that we have felicitated the correct person, Mr. Raman, who is a very close friend of mine, and we play golf together and also members of the same club. And he encourages me and I encourage him. So that is something which I thought, let me pay some kudos to Mr. Raman. Thank you very much. இவங்க ரெண்டு பேரும் வந்து விளையாட்டுத் துறையில் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூஷன், அதாவது டு த இந்தியன் சொசைட்டி ரொம்ப கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்றுமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த புதிய தலைமுறை மூலிமா அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு இந்த புதிய தலைமுறை பாராட்டு தான் தெரிவிக்கணும். இந்த மாதிரி ஜென்டில்மென்ஸ்க்கு வந்து இன்னும் மேலும் மேலும் ஊக்கம் கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு வந்து இன்னும் பல விளையாட்டாளர்களை உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது மூலயமா வந்து உருவாகும். தேங்க்யூ. W. ராமன் வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து நானும் அவனும் பின் பிளேயிங் கிரிக்கெட். பட் அவர் வந்து விளையாட ஆரம்பித்ததுலேருந்தே சரி, அந்த 16-17 வயசுலேருந்தே வந்து அவரோட இலக்கை வந்து இந்தியான்றது ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. அவர் ஒரு கிரிக்கெட் மட்டும் இல்லை, அவரை பற்றி பேசணும்னா நிறையா பேசலாம். கிரிக்கெட்டோட பற்றி ஒரு கிரேட் பவுலர், கிரேட் பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு நல்ல மனுஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். வெரி டவுன் டு எர்த் பர்சன்.
அண்டு அவருக்கு இந்த அவார்டு கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டிய அவார்டு. கண்டிப்பாக ஹீ டிசர்வ்ஸ் எவ்ரி திங். அண்ட் இப்போ ஒரு பெரிய கமெண்டேட்டராக இருக்கார் ஸ்டாரில். ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப என்னுடைய நண்பனுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.